Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. RRB JEE எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 30/8/2024லேருந்து 8/9/2024 மொத்தம் ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளால் எடிட் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இந்த மாடிஃபிகேஷன் சம்மந்தமாக நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று ஆர்ஆர்பி போர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிற எல்லாரும் கண்டிப்பாக ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அக்கௌண்ட்டை ஆதாரோட வெரிஃபை பண்ணிவிட்டு இனிமேல் வர எக்ஸாமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை வெரிஃபை ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஆதாரை நீங்கள் அக்கௌண்ட்டில் வெரிஃபை பண்ணிடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் எடிட் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் எடிட் பண்ண முடியாது. அப்புறம் எந்த ஆர்ஆர்பி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்ஆர்பி எடிட் பண்ண முடியாது. மற்ற எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் ₹250 மாடிஃபிகேஷன் ஃபீஸ் கட்டணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனு அதில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் எந்த ஆர்ஆர்பி சென்னை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்ஆர்பியை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த மாடிஃபிகேஷன் பீரியடில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு ஃபீஸ் ₹250 கட்டணும். இந்த மாடிஃபிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக கட்டண மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ SC STலேருந்து அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த மாதிரி எதுவும் மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ₹250 ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஆனால் அன்ரிசர்வ்டு, ஓபிசிக்கெலாம் பார்த்திங்கன்னா ₹500 ஃபீஸு. அப்போ மீதி இருக்க அந்த ₹250 ஃபீஸை கட்டணும். ப்ளஸ் மாடிஃபிகேஷன் ஃபீஸும் அவங்க கட்டணும். அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கட்டின ₹250 இன்னொரு ₹250 கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்ரிசர்வ்டுக்கு ₹500 ஃபீஸுன்றதுனால இன்னும் ஒரு ₹250 கூடுதலாகவும், மாடிஃபிகேஷன் ஃபீஸ் ஒரு ₹250 கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கும். எத்தனை டைம் வேணாலும் அப்ளிகேஷனில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதும் அது ₹250 ஃபீஸ் ஒவ்வொரு டைமும் கட்டுற மாதிரி இருக்கும். மாடிஃபிகேஷன் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா 30/8/2024லேருந்து 8/9/2024 10 நாளைக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை இந்த பீரியடுக்கு மேலே உங்களால் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த பீரியடுக்குள்ளேயே நீங்கள் மாடிஃபிகேஷன் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இந்த மாடிஃபிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் மாடிஃபிகேஷன் லிங்க் ஆக்டிவேட்டில் இருக்கும். அதில் போய் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டீட்டெயில்ஸ் மாறுனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாடிஃபிகேஷன் தொடர்பாக எதுவும் உங்களுக்கு கொரி இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.